இளிச்சவாயன் இருக்கக்கூடாது கடவுளுங்கிறவர் வந்து அவர் கடவுள் எப்படி ஒரு சர்வாதிகாரியா இருக்க முடியும்? நீங்க கடவுளை எப்படி ஒரு ஜெயலலிதாவோடையோ ஒரு ஹிட்லரோடையோ இல்ல இங்க உள்ள மனிதர்களுடைய அவர் படைத்தவங்க தானே இவங்கலாம், அவங்களுக்குள்ள அதே ஒரு கோபம் ஒரு அவருக்கு ஈகோ டச் ஆகும்லாம் பேசுனா அவ மனிதத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மை மாதிரி ஆயிருதுல. அது கடவுள் அதுக்கு அப்பாற்பட்டவரை தானே இருக்கணும். பேரு அல்லாஹ் சொல்லும் போதே நீங்க வந்து பேரு அருளாளன்ங்கிறீங்க, கருணை உடையவர்ங்கிறீங்க. அல்லாஹ் அக்பர் மிகப்பெரியவர்ன்ட்டு அருளாளன் அவன், கருணையாளன் அவன், அழுது புலம்புங்கள் அப்படிங்கிற அப்படி ஒரு கடவுளை சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுவாருங்க, அடி வெளுத்துருவாருங்க, சர்வாதிகாரிங்க, அவரை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போனீங்கன்னா அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த அருளாளனுடைய குணம் இறங்குற மாதிரி ஆயிடுதேன். அது ஏன்னு கேட்டால் அருளாளன் என்பதற்கு ஏமாளி இளிச்சவன் என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அருளாளன் சொன்னால் அருள் செய்ய வேண்டிய இடத்தில் அருள் செய்யணும், அதுக்கு பேர் தான் அருளாளன். உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய பையன் வந்து ஒரு ஆளை கொல்ல போகிறான், நம்ம பையன் கொல்லட்டும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கணும், தடுக்கணுமா? அருள் செஞ்சவன் வெறுமனை செஞ்சுட்டு போகிறான்டா விட்றது, தடுக்கணுமா இல்லையா? அருளாளன் என்று சொன்னால் அவன் செய்கிற நல்ல விஷயங்களுக்கு அருள் புரிவார், அவன் செய்கிற கெட்ட விஷயங்களை வெறுக்கிறதுக்கு பேர் தான் அருளை. இல்லாட்டி இளிச்சவாய்த்தனம், என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு இருப்பாருன்னா அது வந்து இளிச்சவாய்த்தனம் ஆகல. அது ஒரு மனிதத்தன்மை மாதிரி தெரியுது. மனிதத்தன்மை மனுஷங்கிட்ட உள்ள அதே குணம் அல்லாஹ்க்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்லை அப்படி மற்ற மதத்தில் அப்படி இல்லையே, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர் கடவுள்ல மற்ற மதங்கள் சொல்றாங்க. இல்லை, இஸ்லாத்தில் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவரை தான் கடவுளை சொல்கிறோம், இதுவும் அப்பாற்பட்டவரை தான் நாங்கள் சொன்னோம். உதாரணம் ஜெயலலிதாலாம் காட்டினதுலாம் இருக்க, கோபம் வரக்கூடாது. இல்லை இவங்களுக்கு இப்போ நீங்கள் இஸ்லாத்தில் கடவுளை வரையறுக்கும் போது சொல்கிறது வந்து அவருக்கு வந்து நம்மள மாதிரி இச்சைகள் இருக்காது, ஆண் பெண் இச்சை இருக்காது. அவரை நீ ஆணும் சொல்லக்கூடாது பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆண் பெண் ரெண்டுமே கடவுள் படைச்சது, அதோட அவருக்கு இணைய வைக்காத. அவருக்கு பொண்டாட்டி தேவைப்படாது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கடவுளுக்கு பொண்டாட்டி கிடையாது, புருஷன் கிடையாது, பிள்ளைய கிடையாது, நாத்தனா கிடையாது, இதெல்லாம் ஒன்னே மாதிரி மனுஷனுக்கு. அவருக்கு போய் இது என் குழந்தையா, இது என் ரெண்டாவது ஒய்ஃப், சொல்லுது. இவ்வளவு சொன்ன இப்படிப்பட்ட கடவுளுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய என்ன நீ எனக்கு போய் அந்த அவனை போய் வணக்கம் வைக்கிற அப்படிங்கிற இந்த ஈகோ இருக்குமா? இந்த ஈகோங்கிறது ஒரு மனிதன், ஒரு சர்வாதிகாரி, ஒரு ஏகாதிபத்தியவாதியினுடைய குணமாச்சே. அந்த அருளாளன் எப்படி இப்படி ஒரு குணம் இருக்கலாம்?